ஸ்லோகா 7 வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆரம்பிக்கிறதே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வைசம்பாயன உவாச்ச அப்படின்னு ஆரம்பிக்கிறது. ஃபஸ்ட்டு ஸ்லோகத்தை படிச்சிடுறேன், அதுக்கப்புறமா நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள் ஒரு வாட்டி. தென் ஐ வில் மூவ் டு த கான்டெக்ஸ்ட் அண்ட் மீனிங். ஸ்ரீ வைஷம்பாயன உவாச்ச ஸ்ருத்வா தர்மான, ஒரே ஒரு வாட்டி நான் படிச்சு காமிச்சிடுறேன், பார்த்துக்கோங்க, அப்புறம் நீங்களாம் ரிப்பீட் பண்ணுங்க. ஸ்ருத்வா தர்மான சேஷேன பாவனானிச்ச சர்வசஹ. ஸ்ருத்வா தர்மான சேஷேன பாவனானிச்ச சர்வசஹ யுதிஷ்டிர சாந்தனவம் புனரேவாப்ய பாஷத. ஸ்ரீ வைஷம்பாயன உவாச்ச. ரிப்பீட். श्री वैशम्पायन उवाच ஸ்ருத்வா தர்மா அசேஷேன, சேர்த்து படிக்கும்போது நீங்கள் சொல்லும்போது தர்மான சேஷேன அப்படின்னு வரும். நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி சொல்லும்போது ஸ்ருத்வா தர்மா அசேஷேன அசேஷேன பாவனானிச்ச சர்வசஹ யுதிஷ்டிர சாந்தனவம் புனரேவாப்ய பாஷத. அதை ஸ்ப்ளிட் பண்ணும்போது புனரே அப்ய பாஷத அப்படின்னு படிக்கலாம். மீனிங் சொல்லும்போது நான் அப்படி ஸ்ப்ளிட் பண்ணி சொல்லுவேன். சேர்த்து சாண்டிங் பண்ணும்போது புனரேவாப்ய பாஷத அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ட்ரை பண்ணுறீங்களா இன்னொரு வாட்டி? ஸ்ரீ வைஷம்பாயன உவாச்ச ஸ்ருத்வா தர்மான சேஷேன பாவனானிச்ச சர்வசஹ யுதிஷ்டிர சாந்தனவம் புனரேவாப்ய பாஷத. ஓகேவா? So this is the shloka. Now this looks little bit different, right? It starts like uvacha அப்படின்லாம் வருது. Shri Vaishampayana uvacha means this shloka is said by Shri Vaishampayar. Who is Vaishampayana? தெரியாது நம்மளுக்கு. திடீர்னு எங்கே விஷ்ணு பீஷ்மர் யுதிஷ்டர் பற்றி பேசியிருந்தோம். இவர் யார்? ஒரு கேரக்டர் வைஷம்பாயனர். யாருன்னா he is a disciple of வேதவியாசர். வைஷம்பாயனருங்கிறவர் வேதவியாசரோட சிஷ்யர். he is also a sage. ஓகேவா? இவர் எங்கே திடீர்னு இது வந்தார்? இங்கே இந்த ஸ்லோகத்துக்கு இவர் எங்கே வந்தார் அப்படின்னா வைஷம்பாயனர், this is more like a pretext for the Vishnu Sahasranamam. We all know Vedavyasar was the one who compiled Mahabharata. Within Mahabharata is what we have got Vishnu Sahasranamam. We all know that. But what happened is Vedavyasar, after compiling all Vishnu Sahasranamam, Mahabharata, all the epics, all his books, what he did, எல்லாத்தையும் அவரோட சிஷ்யருக்கு அவர் பாஸ் பண்ணிட்டார். அதில் ஒரு சிஷ்யர் வந்து வைஷம்பாயனர். இவர் என்னன்னா, இவருக்கு என்ன வேலைனா, கம்பைல் பண்ணதெல்லாம் வாங்கி டு புட் தட் ஓப்பன் டு பப்ளிக். அந்த டைமில் இந்த ராஜா எல்லாருக்கும் போய் நரேட் பண்ணுறது. அவரோட குரு எழுதின இந்த புக்ஸு, இந்த எப்பிக்கெல்லாம் வந்து நரேட் பண்ணுறது தான் இவரோட வேலை. ஸோ இது எப்படின்னா ஒரு ஸ்டோரி மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இதை வந்து அவர் வந்து ஜன்மேஜயன்னு ஒரு ராஜா இருந்தான் அந்த டைமில். அவனோட பேக்ரவுண்ட்லாம் நம்ம போக தேவையில்ல. ஜஸ்ட் ரிமெம்பர் த கிங்ஸ் நேம். தேர் வாஸ் அ கிங் ஜன்மேஜயன் டியூரிங் திஸ் வைஷம்பாயனா சேஜஸ் பீரியட். ஸோ திஸ் வைஷம்பாயனா இஸ் அ great disciple of Vedavyasar.
So what Vedavyasa did after compiling all these books, Mahabharata, the great Mahabharata, inside that Bhagavad Gita, Vishnu Puranam and this one, what he did, he passed everything to his disciples and asked each and everyone to go and do that propaganda, like, spread out all the good things that he has compiled to people. So that's the work of all the disciples. So Vedavyasar, he kind of delegated that to his disciples. Adula ottar da Vaishampayanar. He is like very prominent. He is a very prominent disciple of Vedavyasar. So what he was doing, he went and met one king called Janmejayan. And he was performing some homam like yajna and all in his kingdom. For that he has invited Vaishampayanar. சேஜஸ்லாம் அப்போ கூப்பிடுவாங்க இல்லையா, ரிஷிலாம் தானே வந்து அரண்மனையில் வந்து உங்களுக்கு யாகம் அதெல்லாம் பண்ணுறதுக்கு ராஜாலாம் வந்து பெரிய 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 ரிஷிஸை தான் கூப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வைஷம்பாயனர் போய் அவங்க அந்த ஜன்மேஜயன் அரண்மனையில் ஏதோ யாகம்லாம் பண்ணி வைக்கிறதுக்காக போகிறார். அப்போ வந்து யாகம்லாம் பண்ணி முடித்தோடனே ஒரு ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ் மாதிரி ராஜா வந்து கேட்குறாரு, ஏதாச்சும் வந்து ஒரு நல்லது ஏதாவது சொல்லுங்கள், ஸ்பிரிச்சுவல் ஏதாச்சும் ஒரு இது வந்து சொல்லிட்டு போங்க அப்படின்னு. அரண்மனைக்கு வந்ததுலன்னு எல்லாரும் அவங்க ஃபுல் அரண்மனை இது மினிஸ்டர்ஸ் எல்லாரும் உட்காந்துருக்காங்க, ராணி எல்லாரும். அப்போது வைஷம்பாயனர் வந்து நரேட் பண்ணுறார். We have seen a shloka about Vedavyasar, who is the creator. And this shloka talks about the narration. It's like a pretext, setting the scene for us. So in the shloka starting பார்த்தீங்கன்னா Vaishampayana uvacha. Uvacha means telling, narrating. Shri Vaishampayanar is narrating. What he is narrating? Shridva, having listened, dharmana aseshena. Even after listening to all the spiritual discourses, all the things about dharma, shastras, puranas, vedas, like getting all the knowledge transfer, pavananicha sarvasaha. Pavananicha means very very pure, rightful, purificated things. Impure illama opposite, whatever is opposite to impure you can have that. Pavananicha, okay, opposite of pavam. Shantanavam, even after listening everything, all the knowledge transfer about shastras, puranas, vedas, all the pure things, from Shantanavam means from the son of King Shantanu and Ganga. Who is that? Bhishma. Bhishmaroda appa vandu King Shantanu. Mother is river Ganga. Okay. Shantanavam. After having listened to all these from Bhishma, who is the son of Lord Shantanu and Ganga Devi, Punarevabhya means, Punare means once again, Abhyabhashata means with folded hands. Who did that? Yudhishthira. So we'll have to connect the sloka like that, back, Yudhishthira, which is nothing but Yudhishthran, Dharmar. ஸோ இது என்ன சொல்கிறதுனா, வைஷம்பாயனர் ஜன்மேஜயன் கிட்ட சொல்கிறார், விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஆரம்பிக்க போகிறது, வாட்ஸ் ஹேப்பனிங் எல்லாமே கேட்டு நல்லாவே தெரிஞ்சுட்டான். யுதிஷ்டனுக்கு வந்து நிறைய அவர் சொல்லி கொடுத்துட்டாரு. நல்லா இருந்தபோதே பீஷ்மர்கிட்டேருந்து அவன் நிறைய கேட்டு தெரிஞ்சுட்டான். இருந்தாலும் இந்த நேரத்தில் அவர் அம்பு படுக்கையில் படுத்துன்னு இருக்கும்போது அவனுக்கு ஒரு 6 கேள்வி டவுட்ஸ் வந்துடுது. ஸோ இவ்வளோ விஷயங்களை யார்கிட்டேருந்து கேட்டான்? சாந்தனுவோட பிள்ளையான பீஷ்மர்கிட்டேருந்து கேட்டாலும் ஒன்ஸ் அகெயின் புனரே அபியபாஷத்தை கைகளை கூப்பி யுதிஷ்டர் பீஷ்மர்கிட்ட வந்து எனக்கு இன்னும் ஒரு 6 கேள்வி மனசில் இருக்குது, அதுக்கும் நீங்கள் பதில் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறான் அப்படின்னு சொல்கிறார். அந்த கேள்விகள்லாம் அடுத்த ஸ்லோகத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும். யுதிஷ்டரோட 6 questions is going to start from ஸ்லோகா 8. So this is more like a pretext, scene setting for us. Who's setting the scene? The narrator. Who's the narrator? Vaishampayanar.
புரியுதா உங்களுக்கு? டு whom he is narrating whatever his guru has compiled. Who is his guru? Vedavyasar. To whom he is narrating? To King Janmejayan. So this one shloka in between alone will talk about Vaishampayanar. In Mahabharata, Bhagavad Gita and all, I think lot of shlokas are there about Vaishampayanar. But this character is like, we'll have to know, right? Vaishampayana Uvachana, it's told by Vaishampayana. Who is Vaishampayana? He is a disciple of Vedavyasa. So he is just narrating the scene, the entire thing to Janmejayan. அப்படி எடுத்துக்கணும். ஓகேவா? இது ஒரு ஸ்டோரி மாதிரி நம்ம விஷுவலைஸ் பண்ணிட்டு நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கணும். ஓகே, முன்னாடி பார்த்ததெல்லாம் பிரார்த்தனை பண்ணிகிட்டே வரோம். அதுக்கப்புறம் இப்போ இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. த கொஸ்டின்ஸ் அண்ட் த ஆன்சர்ஸ், ஆல் த நாமாவலிஸ். இதெல்லாம் வந்து நம்ம வந்து எப்படி படித்து நம்ம கேட்டுன்னு இருக்கிற மாதிரி அங்கே ஜன்மேஜயனுக்கு வைஷம்பாயனர் சொல்லிகிட்டே வரப்போகிறார். அதுதான் ஓகேவா? ஸோ அதுதான் இந்த ஸ்லோகாவோட மீனிங். Shrudva Dharmana Seshena, having listened to everything, like all the Shastras, about all the Puranas, all about the Vedas, all the disciplines that a king should follow, Pavananicha Sarvasa, all the purification works that rightfully a king has to do, a rightful, honest king has to do, எல்லாத்தையுமே கேட்டாலும் from whom? Shantanavam, the son of Shantanu, King Shantanu, who is nothing but Bhishma Pitamaha, Punarevapya Bhashata. Once again, someone came to him with folded hands. Who came? Yudhishthira. So that's what this sloka is about. Okay? Just more like a pretext. Not completely like, Vishnu Sahasranamathila engada nadula abdin, don't get confused. Just like அதோட பார்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இஸ் ஜஸ்ட் நரேட்டரோட ஒரு இது, அவ்வளோதான். ஓகேவா? ஒன் மோர் டைம் நீங்களாம் சொல்லுங்கள். ஐ லிசன், நீங்களாம் சொல்லுங்கள். நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.